நான் மொத்தமாவே எதிர்க்கிறேன், அதை வெறுக்கிறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நேற்று கூட ஒரு தம்பி கிரெட்டா அப்படின்னு ஒரு கார் வாங்கினேன். கார் இந்த மயிலுந்தின் விலை 13 லட்சம், ஆனால் இது 15 லட்சம் அதுக்கு வரி மட்டும் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாப்ல. நீங்க இந்த பாப்கார்ன் தானே உணவு பண்டத்துல சொல்றீங்க. பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, அதுக்கு வரி உங்களால் நம்ப முடியுதா? இடுப்பு கீழே விளங்காத ஒரு பயணிக்கிற முற்சக்கர வாகனம் இருக்குல்ல, மாற்று திறனாளிகள், அதுக்கு வரி. கேட்கிற திறன் கருவி இருக்குல்ல, அதுக்கு வரி. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எல்லா கரும இளவு வரியும் எடுத்துட்டு போங்க. அந்த வரி வருவாய் இருக்குல்ல, என்னவா இந்த மக்களுக்கு திருப்பி வருதுன்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. அததான் நான் பல காலமா கேட்கிறேன். இந்த நாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு தான் வரி. அந்த 3 விழுக்காடு வரியை விதிக்கலாமா வேணாமாங்கிற விவாதம் 3 நாள் நடந்ததுன்னா உங்க யாரால நம்ப முடியுதா? யாரால நம்ப முடியுதா? யாருக்கான அதிகாரம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. பாப்கார்னையும் விட கொடுமையெல்லாம் இருக்குது.